கண்களை சற்று மூடிக்கொண்டு நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் அந்த நபரின் முகத்தை மனதில் வர வையுங்கள். இந்த 4 எண்களும் 4 பாதகள். ஒவ்வொரு எண்ணின் பின்னாடியும் ஒரு நபரின் இதய துடிப்பு இருக்கிறது. யார் உங்களை நினைக்கிறார்கள், எப்படி நினைக்கிறார்கள், என்ன உணர்கிறார்கள் என்பதை இந்த ரீடிங் மெதுவாக உங்கள் உள்ளத்துக்கு சொல்லும். ஒரு எண்ணை மட்டுமல்ல, பலருக்காக பல எண்களையும் எடுத்துக்கொள்ளலாம். காதல் மட்டுமல்ல, குடும்பம், நண்பர்கள், பழையவர்கள், பேசாமல் இருப்பவர்கள், யாராக வேண்டுமானாலும் இந்த வாசிப்பை பார்க்கலாம். எண் 1, இதயத்தின் ஆழத்தில் உங்களை வைத்திருக்கும் ஒருவர். நீங்கள் இந்த எண்ணை எடுத்திருந்தால் அந்த நபர் உங்களை பற்றி நினைப்பது இனிய உணர்வுகளுடன் கலந்திருக்கும். அவர்களுக்கு நீங்கள் ஒரு சாதாரண நபர் அல்ல, அவர்கள் வாழ்க்கை கதையில் முக்கியமான அத்தியாயம். நீங்கள் அவர்களோடு நீங்கள் இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு அமைதி வருகிறது. அவர்கள் உங்களை லைஃப் பார்ட்னர், சோல்மேட், ஹார்ட் கனெக்ஷன் எதுவாக வேண்டுமானாலும் மனதில் வைத்திருக்கலாம். அவர்களின் மனதில் இப்போது ஓடிக்கொண்டிருப்பது, இவரோட வாழ்க்கை முழுவதும் சேர்ந்து செல்லணும், இந்த மனிதருடன் தான் என் எதிர்காலம் அழகாக இருக்கும். திருமணம், குடும்பம், விழாக்கள், பயணங்கள், இந்த எல்லா காட்சிகளையும் அவர்கள் மனதில் உங்களோட சேர்த்து கற்பனை செய்கிறார்கள். நீங்கள் இருவரும் ஒரே பக்கம் அமர்ந்து சிரிப்பது, கையை கைப்பிடித்து நடப்பது. அவர்கள் கண்களில் இப்போது இப்படி நிறைய கனவுகள். ஆனால் இப்போது நீங்கள் அவர்களிடமிருந்து தூரமாக இருக்கிறீர்கள் என்று தோன்றுகிறது. அதனால் ஒரு புலம்பல், ஒரு லாங்கிங் இருக்கிறது. இவர் என்கிட்ட இருந்தா நன்றாக இருக்கும், எப்போ மீண்டு வந்து என் வாழ்க்கையில் சேர போறாங்க. அவர்கள் ஆழமாக மிஸ் செய்கிறார்கள். இந்த ரீடிங் உங்கள் இதயத்துக்கு சேர்ந்திருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எண் 2, நீங்கள் ஒரு சுதந்திர ஆன்மா, அவர்கள் அதை கண்டு வியப்பவர். இந்த எண்ணை எடுத்தவர்கள் மனதில் வைத்திருக்கும் நபர் உங்களை பார்த்து பெருமையாக நினைக்கிறார்கள். நீங்கள் உண்மையானவர், நேர்மையானவர், எந்த சூழ்நிலையிலும் உங்கள் கண்ணியத்தை காப்பாற்றக்கூடியவர். நீங்கள் தனித்து செல்ல தெரிந்தவர். உங்களுக்கு அன்னெசரியான நண்பர்கள் தேவையில்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உள்ளவர்கள் மிகவும் உண்மையானவர்கள். நீங்கள் யாரையும் கட்டுப்படுத்த மாட்டீர்கள், யாரும் உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்க மாட்டீர்கள். உங்கள் மனதில் இருக்கும் விஷயத்தை வெளியில் வெளிப்படையாக சொல்வீர்கள். அவர்களுக்கு உங்கள் மிகவும் ரேரான மனிதர். உங்கள் புத்திசாலித்தனம், உங்கள் மனபலம், உங்கள் கலை திறமை, உங்கள் செயல் அழகு, இவற்றையெல்லாம் பார்த்து அவர்கள் மனதில் ஒரு சைலண்ட் அட்மிரேஷன் உள்ளது. இது போல ஒரு நபர் என் வாழ்க்கையில் இருந்தால் என்னே எனக்கு அதிர்ஷ்டம். உங்களிடம் அவர்களுக்கு மரியாதை தானாகவே உருவாகிறது. உங்களோடு உரையாடும் நேரங்கள் அவர்களுக்கு மிகவும் ப்ரெஷியஸ். ஒவ்வொரு சொல், ஒவ்வொரு சிரிப்பு எல்லாம் அவர்களின் மனதில் பதிந்திருக்கிறது. இந்த ரீடிங் உங்களை தொட்டிருந்தால் அதை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். எண் 3, நீங்கள் ஒரு பழைய ஆன்மா, அவர்கள் அதை தெளிவாக உணர்கிறார்கள். யாருக்காக இந்த எண்ணை எடுத்தீர்களோ அந்த நபர் உங்களை மிகவும் ஆழமாக புரிந்து கொள்கிறார். உங்கள் அறிவு சாதாரண அறிவல்ல, அது அனுபவத்தினாலும் பரிவினாலும் வாழ்க்கை பாடங்களாலும் உருவான ஞானம். உங்கள் பேச்சு அவர்களுக்கு வயதான பெரியவர்கள் சொல்லும் போல் தோன்றுகிறது. நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு வலி ஏற்படுத்த மாட்டீர்கள். உங்கள் உள்ளத்தில் பெரிய இதயம் உள்ளது. அவர்கள் உங்களை பற்றி நினைப்பது, இவர் மிகவும் வேற மாதிரி, இந்த தலைமுறையில் இப்படிப்பட்டவர்கள் ரொம்ப ரொம்ப ரேர். உங்களுக்கு ஆன்சஸ்டர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கிறது என்று கூட அவர்கள் நம்புகிறார்கள். உங்களின் காம்னஸ், உங்களின் சைலன்ஸ், உங்களின் டெப்த் அனைத்தும் அவர்களை ஈர்க்கிறது. ஆனால் அவர்கள் ஒரு சந்தேகத்தில் இருக்கலாம், நான் இவரை சரியா புரிஞ்சுக்கிறேனா? ஆனால் உண்மையில் ஆம், அவர்கள் உங்களை சரியாகத்தான் புரிந்திருக்கிறார்கள். உங்கள் நல்ல எண்ணங்கள், உங்கள் நல்ல உள்ளம், இவை அனைத்தும் அவர்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு ஜென்டில் சோல். எண் 4, உங்கள் வலியை அவர்கள் நிழல் போல உணர்கிறார்கள். இந்த எண்ணை எடுத்தவர்களுக்காக யார் உங்கள் மனதில் இருந்தார்களோ அந்த நபர் நீங்கள் தற்போது அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள் என்று தீவிரமாக உணர்கிறார்கள். வெளியில் நீங்கள் உறுதியோடு இருப்பது போல தெரிந்தாலும் உங்கள் உள்ளத்தில் நிறைய சிக்கல்கள், சந்தேகங்கள், துக்கங்கள், அழுத்தங்கள் இருக்கின்றன என்பதை அவர்கள் கவனித்திருக்கிறார்கள். இவர் தூங்குகிறார்களா? இவர் யாரிடமும் தங்கள் வலியை சொல்ல மாட்டார்களே? எவ்வளவு போராடுகிறார்கள்? இப்படி அவர்கள் மனதில் பல கேள்விகள். உங்கள் வாழ்க்கையில் சில திட்டங்கள் தாமதமாகிறதோ, சில அனுபவங்கள் சோர்வு கொடுக்கிறதோ, சில உறவுகள் நீங்கள் நம்பியபடி நடக்கவில்லையோ, இவையெல்லாம் அவர்கள் உணர்கிறார்கள். உங்களை அவர்கள் பார்க்கும் விதம், எவ்வளவு ஸ்ட்ராங்கானாலுமே, எவ்வளவு அமைதியாக புன்னகைத்தாலும் இவரின் உள்ளத்தில் நிறைய காயங்கள் இருக்கு. ஆனால் அதே சமயம் உங்கள் இதயம் மிகவும் நல்லது, உங்கள் மனசு மிகவும் பரிவானது. உங்கள் வாழ்க்கை இந்த சோதனைகளை கடந்து ஒளியிலே செல்வது உறுதி. நீங்கள் அனுபவிக்கும் துயரத்தையும் உங்கள் அமைதியான துயரத்தையும் அவர்கள் ஆழமாக உணர்கிறார்கள்.
உங்களுக்கு எது சரியாக இருந்தது என்று கமெண்டில் சொல்லுங்கள்.